வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷெர்லி கியோக்லின் லிம் எழுதின மை ஃபாதர்ஸ் சேட்னஸ் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சின்ன போம் தான், ஆனால் இதில் ஒரு ஃபிகரேட்டிவ் மீனிங் இருக்குது. இந்த போயட்டோடைய அப்பா இறக்குற தருவாயில் இருக்கார். அதாவது நிஜமாகவே இறக்க போகிறாரு, ஃபிகரேட்டிவ்லாகவும் இறக்க போகிறாரு. ஏன்னா இந்த வாழ்க்கையில் அவருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் அவர் மேலே அவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால அவர் சீக்கிரமாகவே ஒரு வயோதிகத்தை அவருடைய இளமையை இழந்துட்டு வயோதிகம் அடைஞ்சி இப்போ இறக்குற தருவாயில் இருக்கார். அவரை பார்க்கவே பாவமாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்க ஒரு சைல்டு ரைட்டராக இருந்துட்டு அவங்க ட்ரீம் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுடைய கவலைங்களை பற்றி. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இறக்குறாரு, ரொம்ப மெதுவாக அப்படியே வலியோடு அந்த இறப்பை அவர் ஏற்றுக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வாழ்க்கையில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த பொறுப்புகள் தான். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகள்லாம் அவருடைய இளமையை அவர்கிட்ட எடுத்துடுச்சு. அவர் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக எல்லார மாதிரியுமே நல்ல கலகலப்பாக எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மனுஷன்தான். ஆனால் அவருடைய பொறுப்புகள் அவரை ரொம்ப வயோதிகராக அவரவே ஃபீல் பண்ண வச்சுருக்கு. அது மாத்திரம் இல்லை, அவர் அந்த மாதிரி நினைக்கிறதுனால அவரோட வெளித்தோற்றமும் வயோதிகம் அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய குழந்தைகள், அதாவது அவங்க தான் அவருடைய குழந்தைகள், எங்களால் தான் எங்கள் அப்பா இப்படி இருக்கார், அவருடைய ஹோப்ஸ், அவர் எவ்வளோ கனவு கண்டிருப்பார், எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பார், அவர் எவ்வளோ நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சக்தி உள்ளவராக இருந்திருப்பார். அந்த வைட்டாலிட்டி, அந்த எனர்ஜி எல்லாமே நாங்கள் பிறக்க அவர் விட்டு போயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம தான் நம்ம பசங்களுக்கு பொறுப்பு. இப்போ நம்ம மூலமாக வர குழந்தைங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்றது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய் தந்தையும் ஏற்றுக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்மளை சீக்கிரமாக வயசானவங்கள ஆக்கிடுது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே குழந்தை பருவத்தில் இருக்கும் போது அவங்கள மற்றவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம வளர நம்ம நாளைக்கு அப்பா அம்மா ஆகும்போது நம்ம குழந்தைங்கள நம்ம பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது, ஒரு காலத்தில் நம்மளை எப்படி எல்லாரும் தாங்கினாங்க, எப்படி எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி செஞ்சாங்க, அந்த காலம் இமேக்கு வரவே வராது இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலையும் வராது. அது நெகிழக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவை பார்த்தா பாவமாக இருக்குது. அவர் மேலே அவங்களுக்கு ஒரு பரிவம் வருது. ஏன்னா அவர் ஏன் இப்படி இருக்காருன்றது அவங்களுக்கு புரியுது. அவரோட உணர்வுகள், அவர் என்னெல்லாம் நினைக்கிறாருன்றதும் இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க அப்பா அவங்க நினச்சி பார்க்குறாங்க, அப்படியே சக்தியாக ஒரு 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 களிமண்ணை எடுத்து ஒரு சிலை செய்யும் போது அந்த மோல்டில் அவங்க அப்பா உருவம் வெளியில் வருது. அப்படியே அவங்க அப்பா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி சக்தியாக, அதாவது இவங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ திடகாத்திரமாக, இளமையாக, சக்தியாக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்க என்ன ஆகிடுதுன்னா, அந்த களிமண்லேருந்து அப்படியே எல்லாமே உதிர்ந்து கடைசியில் அந்த அப்பாவை செஞ்ச அந்த மோல்டு மட்டும்தான் இருக்குது, அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. இந்த கவிதை எப்படின்னா, மை ஃபாதர்ஸ் சேட்னஸ் அப்பியர்ஸ் இன் மை ட்ரீம்ஸ். எங்கள் அப்பாவோட கவலைலாம் என் கனவில் வரும். இஸ் யங் பாடி இஸ் டைங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கள் அப்பா இளமையானவர் தான், ஆனால் அந்த இளமையான உடம்பு இப்போ இறந்துட்டுருக்கு. ஏன் இறக்குதுன்னா, அது ஏற்றுருக்க பொறுப்புகள் அப்படி. So many men and women march out of his mouth each time he opens his heart for fullness. He is shot down. So many men and women like dragon's teeth rising in the instant of his lifetime. He is an Oriental. He claims paternity, but in his dreams he is a young body with only his life before him. அதாவது நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம், அவரும் நிறையா பார்த்துருக்காரு. ஆனால் வாழ்க்கையில் அவர் பார்த்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய கனவுல மட்டும்தான் அவர் ஒரு இளமையான உடம்போடு இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு உயிர் மட்டும்தான் அவர் உடம்புல இருக்குது. மை ஃபாதர்ஸ் சேட்னஸ் மாஸ்க்ஸ் மை ஃபேஸ். இப்போ எங்கள் அப்பாவோட கவலை என் முகத்துலையும் தெரியுது. இட் இஸ் ஹார்ட் டு சீ த்ரூ ஹிஸ் டியர்ஸ் ஹிஸ் டிசையர்ஸ் ட்ரம் இன் மை செஸ்ட். அவர் கண்ணீர் மூலமாக அவரை புரிஞ்சிக்கிறது, பார்க்குறது கஷ்டம். ஆனால் அவரோட ஆசைங்கள்லாம் என்னோட நெஞ்சிலையும் அப்படியே ட்ரம் மாதிரி இசைக்குது. I tense like a young man with a full moon and no women in sight.
My father broke with each child finer and finer the clay of his body, crumbling to a drizzle of silicon in the hourglass. எப்படி இந்த ஆர் கிளாஸில் வந்து இந்த மண் வந்து மேலே இருக்கிற மண் கீழே வந்து அப்படியே உதிர்ந்து வருதோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் ஒரு குழந்தைங்களாம் நாங்கள் பிறக்க அவங்க உடம்புல இருந்த, அதாவது கிளேயில் வந்து அந்த உடம்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிளேலேருந்து அந்த உடம்புல இருக்கிறதெல்லாம் எப்படி இந்த அவர் கிளாஸில் வந்து உதிர்ந்து கீழே போவோமோ அந்த மாதிரி தான் அவரும் வந்து அப்படியே நொடிஞ்சு போயிட்டே இருந்தார். ஹவு ஹார்ட் இட் இஸ் டு பி எ ஃபாதர். ஒரு அப்பாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். அ புல் அண்டர் த ஆக்சில் கீழே வந்து மாடு மாட்டிச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. த மேங்க்ரோ நெட்டட் பை லயான்ஸ், த ஹோஸ்ட் பெரிஷிங் ஆஃப் இட்ஸ் லேவிஷ்னஸ். அதாவது ஹோஸ்ட்னால் ஒருத்தவங்க வந்து விருந்து கொடுக்குறாங்க, அவங்க வந்து ரொம்ப அதிகமாக லேவிஷாக செலவு பண்ணிட்டாங்கன்னா எப்படி அதுவே வந்து அவங்கள வந்து ஏழையாக்கி கடனாளாக்கி மன உளைச்சிக்கு ஆளாயிடுமோ அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவும் வந்து குழந்தைங்கள் பிறக்க நாங்கள் எல்லாம் பிறக்க அவரும் வந்து அவருடைய சக்தி, அவருடைய இளமை எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ அவரே காணாமல் போயின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.